வணக்கம் சாய். வணக்கம் சார். குறைஞ்ச பட்ஜெட்ல எடுக்கப்படுற படங்கள்லாம் பெரிய வெற்றி அடைய மாட்டேந்த, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றீங்களா? அதாவது நம்ம கதையை தேர்ந்தெடுக்கும் போதே மக்கள் இதுவரையிலும் பார்க்காத கோணத்துல கதையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அவங்களுக்கு பிரசன்ட் பண்ற விதத்திலையும் திரைக்கதை அமைக்கும் போதும் ரொம்ப சுவாரஸ்யமான முறையில அந்த முரண்கள்லாம் நம்ம அமைக்கணும். இப்ப குஜராத்தி திரைப்படமான லாலு கிருஷ்ண சதா சகாயத்தே அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. இது 50 லட்சத்துல மட்டும்தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு தியேட்டர்கள்ல மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி வசூல அடைஞ்சிட்டு இருக்கு. இது தவிர மத்த ரைட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா எவ்வளவு இது வருமானம் அடையும் பாருங்க. கிட்டத்தட்ட முதலீட்டுல இருந்து 200 மடங்கு லாபம் தரக்கூடிய திரைப்படமா இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் இதுவரையிலும் பார்க்காத கோணத்துல அந்த கதை சொல்றதையும் திரைக்கதை வடிவமைக்கிறதுலையும் தான் அதோடைய வெற்றி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி மராத்திய திரைப்படமான சைராத் அப்படின்ற திரைப்படம் கூட ரொம்ப குறுகிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 100 கோடிக்கு மேல அது தாண்டி இருக்கு. அதனால நம்ம பிரம்மாண்டத்தை மட்டுமே அதை நம்ம நம்பாம, பெரிய நடிகர்களை மட்டுமே நம்பாம, கதையை புதிய கோணத்துல நம்ம சொன்னா குறைந்த பட்ஜெட் திரைப்படங்களும் பெரிய லாபம் அடைய முடியுங்கிறது என்னோட கருத்து. நன்றி சாய்.